11% ஓட்டு வாங்கிச்சு பாரதிய ஜனதா. அதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டு என்ன? அதுக்கு முன்னாடி உங்க ஓட்டு 11% ஓட்டா பாரதிய ஜனதாவுக்கு எவன் தாவிக்கிட்டு இருக்கான்? 11% உங்க ஓட்டெல்லாம் கிடையாது. உங்க ஓட்டுங்கிறது 3% 2% பாரதிய ஜனதா ஓட்டுங்கிறது 11% ஆக்கினாப்புல. காரணம் என்ன? பேச்சு, செயல்பாடு, அதுன்னு சொல்லி துடிப்பான ஒரு செயல்பாடு இப்படிங்கிறதுல அவர் கொண்டு வந்தார். ஆனா இதெல்லாம் அவங்களை தூக்கி விட்டுட்டு அண்ணாமலையை தூக்கி விட்டுற வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய தூக்கி ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரனை போட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே 2021 திமுக ஜெயிச்ச உடனே திமுக பேரம் பேசினவர். யாரு? நான் திமுக வந்துடுறேன், எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு பேசினவர். உடனே பேசினவன அமித்ஷா பகை வரும்னு சொல்லிட்டு திமுக காரே வேணாம்ட்டேன் நயினார் நாகேந்திரன். இல்லைன்னா நீ பாரதிய ஜனதாவுக்கு அவர் தலைவர் ஏது, அவர் நேரம் போய் சேர்ந்திருப்பார் திமுகவில் நினைச்சுக்கிட்டீங்களா? யாரு? செந்தில் பாலாஜி மாதிரி அவர் ஒரு துறையை வாங்கிட்டு விளையாட்டு போயிட்டே இருப்பார் ராஜா போல. ஆனா அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு திமுக காரங்க வேணாம், இது நம்ம டீச்சர்காரனும் மோத வேணாம், நம்ம அனுசரணையாத்தே இருக்கணும் அப்படிங்கிறக்கா அவர் சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே யாரும் சொல்லியிருக்கோம். இந்த நிலையில வர சட்டசபை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேர கூப்பிட்டாங்க. டெல்லி கூப்பிட்டாங்க. எச் ராசால இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து வானதி சீனிவாசன்ல இருந்து ஒரு 10-20 பேரை அகாவரி அப்புறம் கூப்பிட்டாங்க. டெல்லியில அமித்ஷா பேசினாராம். பேசின உடனே அண்ணாமலையை பத்தி அடுக்கடுக்கா புகார் தெரிவிச்சிருக்காங்க. நீ தனி மனித துதி பாடக்கூடாதுங்கிறீங்க, ஆனா அண்ணாமலைக்கு அதிகம் வாழ் உரி விட்டுப்பிட்டிய. இப்ப அண்ணாமலை தனியா கோச்சுக்கிட்டு திர்றாரு. இந்த செயல்பாடு எங்களுக்கும் பிடிக்கல, நீங்க வளர்த்து விட்ட அண்ணாமலையே நமக்கும் பிடிக்கல, இவருக்கு நீடிக்க மாட்டாத வழிக்கு கட்சியில அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட சொல்லிவிட்டாங்க. அவர் அமித்ஷா சரி பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லாம இங்க வர்ற வட்டம் பூரா அமித்ஷா எச்சரிக்கிறது அண்ணாமலையவே. நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கிறது. உங்க எச்சரிக்கை குப்பையில ஓடும். ஆற்றை எச்சரிக்கை வர்றீங்க. தமிழ்நாட்டில் வந்துகிட்டு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன எச்சரிக்கை வர்றீங்க? அவர் வளர்றாரு, செயல்படுறாரு, நேர்மையா பேசுறாரு, வைக்கிறாரு. அவர் காய்ச்சி ஆள் வச்சிடுறேன், வைக்கிறேன். இப்ப அண்ணாமலை நீங்க தூக்கிட்டீங்க. இப்ப வேற ஒரு இளைஞரை சேர்க்க சொல்லி பாக்கலாம். நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி, இது அமித்ஷாவா இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமன் ஒரு ஆளு. நான் சொல்றது தமிழ்நாட்டுல 11 கோடி பேர் இருக்கான். ஒரு ஆளு நயினார் நாகேந்திரனை வச்சு கட்சியில சேர்ந்தே அப்படின்னு சொன்னா நான் ஒத்த பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்ப்பா. நான் எடுத்துக்கிறேன். முடியுமா உங்களால? 11% ஓட்டு வாங்கிச்சு பாரதிய ஜனதா. அதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டு என்ன? அதுக்கு முன்னாடி உங்க ஓட்டு 11% ஓட்டா பாரதிய ஜனதாவுக்கு எவன் தாவிக்கிட்டு இருக்கான்? 11% உங்க ஓட்டெல்லாம் கிடையாது. உங்க ஓட்டுங்கிறது 3% 2% பாரதிய ஜனதா ஓட்டுங்கிறது 11% ஆக்கினாப்புல. காரணம் என்ன? பேச்சு, செயல்பாடு, அதுன்னு சொல்லி துடிப்பான ஒரு செயல்பாடு இப்படிங்கிறதுல அவர் கொண்டு வந்தார். ஆனா இதெல்லாம் அவங்களை தூக்கி விட்டுட்டு அண்ணாமலையை தூக்கி விட்டுற வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய தூக்கி ஓரம் கட்டிட்டு நயினார் நாகேந்திரனை போட்டாங்க. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே 2021 திமுக ஜெயிச்ச உடனே திமுக பேரம் பேசினவர். யாரு? நான் திமுக வந்துடுறேன், எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு பேசினவர். உடனே பேசினவன அமித்ஷா பகை வரும்னு சொல்லிட்டு திமுக காரே வேணாம்ட்டேன் நயினார் நாகேந்திரன். இல்லைன்னா நீ பாரதிய ஜனதாவுக்கு அவர் தலைவர் ஏது, அவர் நேரம் போய் சேர்ந்திருப்பார் திமுகவில் நினைச்சுக்கிட்டீங்களா? யாரு? செந்தில் பாலாஜி மாதிரி அவர் ஒரு துறையை வாங்கிட்டு விளையாட்டு போயிட்டே இருப்பார் ராஜா போல. ஆனா அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு திமுக காரங்க வேணாம், இது நம்ம டீச்சர்காரனும் மோத வேணாம், நம்ம அனுசரணையாத்தே இருக்கணும் அப்படிங்கிறக்கா அவர் சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே யாரும் சொல்லியிருக்கோம். இந்த நிலையில வர சட்டசபை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேர கூப்பிட்டாங்க. டெல்லி கூப்பிட்டாங்க. எச் ராசால இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து வானதி சீனிவாசன்ல இருந்து ஒரு 10-20 பேரை அகாவரி அப்புறம் கூப்பிட்டாங்க. டெல்லியில அமித்ஷா பேசினாராம். பேசின உடனே அண்ணாமலையை பத்தி அடுக்கடுக்கா புகார் தெரிவிச்சிருக்காங்க. நீ தனி மனித துதி பாடக்கூடாதுங்கிறீங்க, ஆனா அண்ணாமலைக்கு அதிகம் வாழ் உரி விட்டுப்பிட்டிய. இப்ப அண்ணாமலை தனியா கோச்சுக்கிட்டு திர்றாரு. இந்த செயல்பாடு எங்களுக்கும் பிடிக்கல, நீங்க வளர்த்து விட்ட அண்ணாமலையே நமக்கும் பிடிக்கல, இவருக்கு நீடிக்க மாட்டாத வழிக்கு கட்சியில அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட சொல்லிவிட்டாங்க. அவர் அமித்ஷா சரி பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லாம இங்க வர்ற வட்டம் பூரா அமித்ஷா எச்சரிக்கிறது அண்ணாமலையவே. நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கிறது. உங்க எச்சரிக்கை குப்பையில ஓடும். ஆற்றை எச்சரிக்கை வர்றீங்க. தமிழ்நாட்டில் வந்துகிட்டு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க என்ன எச்சரிக்கை வர்றீங்க? அவர் வளர்றாரு, செயல்படுறாரு, நேர்மையா பேசுறாரு, வைக்கிறாரு. அவர் காய்ச்சி ஆள் வச்சிடுறேன், வைக்கிறேன். இப்ப அண்ணாமலை நீங்க தூக்கிட்டீங்க. இப்ப வேற ஒரு இளைஞரை சேர்க்க சொல்லி பாக்கலாம். நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி, இது அமித்ஷாவா இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமன் ஒரு ஆளு. நான் சொல்றது தமிழ்நாட்டுல 11 கோடி பேர் இருக்கான். ஒரு ஆளு நயினார் நாகேந்திரனை வச்சு கட்சியில சேர்ந்தே அப்படின்னு சொன்னா நான் ஒத்த பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்ப்பா. நான் எடுத்துக்கிறேன். முடியுமா உங்களால?